அதிமுக தொண்டர்கள் ஏக குஷியில். ஏன் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமிய அதிமுக தொண்டர்கள் வசைப்பாடி தான் பார்த்திருக்காங்க. உட்கட்சியிலும் சரி எதிர்கட்சியும் சரி எடப்பாடி பழனிசாமிய வசைப்பாடி தான் பார்த்திருக்காங்க. முதன்முறையாக எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்து எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து தள்ளுகின்றார் என்றால் அதிமுக தொண்டர்கள் குஷியா இருக்க மாட்டாங்களா? அதுலயும் புகழ்ந்து இருக்கின்றவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிய எப்படி பார்த்தவர் தெரியுமா? சரி, யார் புகழ்ந்தாங்க, அதனால அதிமுக தொண்டர்கள் குஷியில் இருக்காங்களா அப்படின்றதும், அதோட எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்தவர் இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. அதை நான் வீடியோவில் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். எல்லாரும் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அதிமுக 3வது இடம் போயிடுச்சு, அவ்வளவுதான், அதோடைய சோழி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா களத்துல போய் பார்க்கும்போது திமுக தான் அழிந்து போயிருக்குது. அதற்கான வீடியோ நேற்று வெளியாச்சு. அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். ரெண்டுத்தையும் கவனமா பாருங்க. எந்த கட்சி மீண்டும் எழுந்து வரும், எந்த கட்சி அழிந்து போயிடும், உங்க கருத்து தான் முக்கியம். ஏன்னா மக்கள் கருத்து தானே மகேஷன் கருத்து. ஆனா அதற்கு முன்பாக நம்முடைய வேண்டுகோள், இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. திமுக அழிந்ததுக்கான ஆதாரமாக வெளியே இருக்கக்கூடிய வீடியோவை பின்னாடி தர. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமிய யாரு புகழ்ந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. எவ்வளவோ நமக்கு முரண்பாடு இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் அவரு இவ்வளவு தாவேக்க அலையடித்த பிறகும் திமுக இவ்வளவு பெரிய கூட்டணியை கட்டி எழுப்பி 74 சீட்டு பிடித்த அந்த சூழல்ல 50 சீட்டு அவர் பிடிச்சிருக்காருங்க. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. பிஜேபிங்கிற நெகட்டிவ் ஃபேக்டரை கூட வச்சுக்கிட்டு, பிஜேபிங்கிறது நெகட்டிவ் ஃபேக்டர் தமிழ்நாட்டுல, அதை உடன் வைத்துக் கொண்டு ஒருவர் 50 சீட்டு ஜெயிக்கிறாரு அப்படின்னா அது என்ன சாதாரண விஷயம் இல்லையா? அப்ப அந்த கட்சி அவர் கட்டுக்கோப்பை வழி நடத்திருக்காருல. ஆளூர் சாணவாசி யாப்பா, இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிய ஆணவச்சாதி என்று தானே சொல்லுவாரு. இவர் என்னப்பா, அதிமுகவும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி இந்த அளவுக்கு புகழ்கின்றாரப்பா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவர் புகழ்ந்ததுல ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அதிமுகவை கட்டுக்கோப்பா வச்சிருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி, இல்லைன்னு சொல்லல. அதோட 50 இடங்கள் வெற்றி பெறல, 54 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியுடன். எப்படி திமுகவுக்கு என்று எதிர்ப்பு வாக்குகள் இருக்குதோ அதே மாதிரி பாஜகவுக்கும் எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிரியை மட்டுமா இந்த தேர்தலை எதிர்கொண்டார்? உண்மையா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகிகளையும் சேர்த்தே எதிர்கொண்டார் இந்த தேர்தலில். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். அந்த எதிரிகள் வந்து கட்சிக்குள்ளே இருந்தாங்க. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவு. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி நம்ம விஜய் அவர்களை கணிக்க தவறி விட்டார். கூட்டணி எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசா இல்லை என்பது உண்மைதான். ஆனால் கூட்டணி பேசுறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேராசை கொண்டவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய பேராசையை எடப்பாடி பழனிசாமியால பூர்த்தி செய்ய முடியல. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு பேசவே இல்லையா? பேசினார். ஆனா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்ட தொகுதியும் அவங்க விட்டமினாக பணத்தை கேட்டதும் எடப்பாடி பழனிசாமி மிரண்டே போயிட்டார். துணை முதலமைச்சர் பதவி கேட்டாங்களாம். ஏன் கேட்டாங்க? அதிமுக இல்லை என்றால் திமுக பக்கம் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். அதனால அளவு கடந்த ஆஃபரை எடப்பாடி பழனிசாமி கிட்ட வச்சாங்க. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை இணைத்திருக்கலாமே, கூட்டணி கொஞ்சம் பெருசாகுமே. ஏன்னா அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் இப்ப எடப்பாடி பழனிசாமி மீது அதனை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள் திமுக கிட்ட பேரம் பேசவே இல்லையா? இல்ல விஜய் கிட்ட பேரம் பேசவே இல்லையா? சோ அதிமுக பக்கம் போகக்கூடாது என்பதனாலே கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஆசையை நிறைய காட்டி வச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வேண்டாம் என்று சொன்ன பிறகு உடனடியாக கிருஷ்ணசாமி அவர்கள் வேஸ்ட் லக்கேஜ் என்று சொல்லிட்டு விஜய் அவர்களும் சரி அதே மாதிரி திமுகவும் சரி கிருஷ்ணசாமி அவர்களை சேர்த்துக் கொள்ளவே இல்லை. நம்முடைய திருமாவளவன் இருக்கார்ல, அவரே ஒரு நெகட்டிவ் போர்ஸ் திமுகவுக்கு. நம்ம கிருஷ்ணசாமி அவர்களும் சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு இன்னும் வந்து நெகட்டிவ் போர்ஸ். என்னப்பா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் போர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானா சொன்னேன், அவரு காட்டுமன்னார் கோயில்ல வந்து போட்டியிட வேண்டும் என்று நினைச்சாரு. யாரு? நம்ம திருமாவளவன் அவர்கள். அப்போ திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் நேரடியாக திருமாவளவனை போய் சந்தித்து நீங்க போட்டியிடாதீங்க அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க. திமுக தலைமையும் போட்டியிடாதீங்க, தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் வாங்க, எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஏன் தெரியுமா? திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில்ல போட்டிட்டார்னா வட மாவட்டங்கள் முழுதும் இருக்கக்கூடிய வன்னியர்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாத போயிட்டாங்கன்னா, அதனால திருமாவளவன் அவர்களும் திமுக கூட்டணியில ஒரு நெகட்டிவ் போர்ஸ் மீண்டும் கிருஷ்ணசாமி அவர்களை சேர்த்தாங்கன்னா அது பெரிய நெகட்டிவா போயிடும். ஏன்னா தென் மாவட்டங்கள்லயும் தேவர் ஓட்டு விழாவா போச்சுன்னா, அதனால அதிமுகவுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் போகக்கூடாது. அதனால கிருஷ்ணசாமி அவர்கள்கிட்ட நீ ஆஃபர் அதிகமா கேளு, நான் உன்னை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சேர்த்தா என்ன சேர்க்கட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை சொன்னாங்க திமுக இருந்து. அதனால கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசின டீலிங்க்கு ஒத்து வரல. அதனால பொது வழியில கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்றது அத்தனையும் உண்மையும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சொல்ல மறந்தது ஏகப்பட்டவையும் இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய கூட்டணியானது அமைக்க முடியாம போச்சு. பெரிய கூட்டணி என்பதை விட கூடவே இருந்த துரோகிகள் எடப்பாடி பழனிசாமியை காலவாரி விட்டாங்க. அவருக்கு அதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதோட பிஜேபிக்கு என்று எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது. பிஜேபியில் அண்ணாமலை இல்லாத போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழந்து போச்சு. ரெண்டாவது, அண்ணாமலை ஆதரவாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வேலை செய்யவே இல்லை. இத்தனை நாளும் யார் எதிரி என்று நினைச்சார்களோ அந்த திமுகவுக்கு வேலை பார்த்துட்டாங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட தலைவர் பதவியானது இல்லாம போச்சு என்று சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு விட வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு முழுமையா விழல. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்மறையான வாக்குகள் இருக்கின்ற போது நேர்மறையான வாக்குகளும் விழல. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தட்டு தடுமாறி 54 தொகுதிகளில் கூட்டணியுடன் வெற்றி பெற்றார். அதனால ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி நெகட்டிவ் போர்ஸ் வச்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றார். கூட்டணியும் பெருசு இல்லை, பாஜக ஒரு வேஸ்ட் லக்கேஜ். அதோட ஊடகங்களானது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணவே இல்லை. இப்படி எல்லாமே நெகட்டிவா இருக்கும்போது ஒரு கட்சி இவ்வளோ தூரம் வெற்றி பெறுதுன்னா அந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கண்ட்ரோலா கொண்டு வந்திருக்கணும். 2021 2026 வரைக்கும் அதிமுக பற்றி தான் எல்லா தொலைக்காட்சியிலும் விவாதம். என்னைக்காவது அதிமுக பற்றி நேர்மறையான விவாதம் போயிருக்குதா? இன்னைக்கு அதிமுக தோத்து போச்சு, 3வது இடம் வந்துடுச்சு. இனிமே திமுகவுக்கு அதிமுக எதிரி கிடையாது, தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் எதிரி என்று சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையும் அவர் அதிமுகவை எவ்வளவு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்காரு என்ற விஷயத்தையும் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்றார். ஆனா இதுவே அதிமுக பிரதான எதிர்கட்சியா வந்திருந்து திமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை பற்றி சொல்லுவாங்களா? எடப்பாடி பழனிசாமியே வந்து ஒரு நெகட்டிவ் போர்ஸ் தான் அதிமுகவுக்கு, அவருடைய தலைமையை மாற்றணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்நேரம் ஒரு புரளியே கலப்பிருப்பாங்க. நேத்து நம்ம CV சண்முகம் அவர்கள் ஒரு புரளியை கலப்பினார் பாருங்க, அந்த மாதிரி கலப்பிட்டிருப்பாங்க. நீங்க பேட்டியை பார்த்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகக்கு எதிராக யாரு குரல் எழுப்பினாலும் ஊடகமானது முக்கியத்துவம் கொடுக்கும். அப்படிதான் CV சண்முகமானவர் பெண்களை அதிமுகவில் ஆபாசமாக சித்தரிக்கின்றார்கள். குழந்தைங்க கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவார்டர் பாட்டில் வச்சிருக்கிற மாதிரியே வந்து AI மூலமாக சித்தரிக்கின்றார்கள். அதிமுகவில் பெண்களுக்கு இந்த நிலைமை இருந்தா, ஜெயலலிதா உயிரோடு இருந்தா என்ன ஆயிருக்கும்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறாரு, நீலாம் வந்து என்ன மாதிரி ஆளு? பெண்களுக்கு எதிராக உன்னுடைய ஆதரவாளர்கள்லாம் தப்பு தப்பா சித்தரிக்கின்றார்கள், பார்த்துட்டு சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிய ஏயா EPS நீ தான் பொதுச் செயலாளரா அப்படின்னு சொல்லிட்டு வசைப்பாடுறார். இப்ப CV சண்முகத்துக்கு பெண்கள் AI மூலமாக தவறாக சித்தரிக்கப்படுறாங்கல்ல, அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. CV சண்முகத்துக்கு ஒரே ஒரு கவலை தான், எடப்பாடி பழனிசாமியை வாய்க்கு வந்த மாதிரி திட்டணும், ஒருமையில திட்டணும். எடப்பாடி பழனிசாமி மீதோ அவங்க ஆதரவாளர்கள் மீதோ பொய்யான புகார் அளிக்க வேண்டும். அந்த பொய்யான புகார் மூலமாக அதிமுக இமேஜ், எடப்பாடி இமேஜ் டேமேஜ் ஆகணும். என்னடா இவன் அளவில்லாம அள்ளி விட்டுட்டே இருக்கிறான், பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறான், தலைமைக்கு கட்டுப்படவே மாட்டான், அதனால உன்னை கட்சி விட்டு நீக்கிறேன் அப்படின்னு கோபப்பட்டு எடப்பாடி பழனிசாமி CV சண்முகத்தை கட்சி விட்டு நீக்குவாரா அப்படின்னு CV சண்முகம் அவர்கள் இன்னைக்கு உண்மையோ பொய்யோ எடப்பாடி பழனிசாமியை தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்து கொண்டு இருக்கின்றார். கட்சிக்கு விசுவாசமா இல்லாதவன், கட்சிக்கு எதிராக செயல்படுறவன், அடுத்த கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடியவன், தலைமைக்கு கட்டுப்படாதவன், தான் தோன்றித்தனமாக திரியிருவன், இவங்கெல்லாம் கட்சிக்குள்ள இருக்கணுமா என்று எடப்பாடி பழனிசாமி யோசித்தாலும் CV சண்முகம் போன்றவங்களை கட்சி விட்டு தூக்கிடக்கூடாது என்பதில் மட்டும் கரெக்டா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இப்ப கட்சி விட்டு தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன்,
சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராகவே போய் வெளியே சுத்துவார். எந்த கட்சியில் ஒன்னாலும் போய் சேரலாம். அதுக்கப்புறம் பதவி ராஜினாமா பண்றது இல்ல பதவியுடனே இருப்பதெல்லாம் அது அவருடைய விருப்பம். ஏன்னா கட்சி விட்டு நீக்கிட்ட பிறகு அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைக்க முடியாது. 2021 இருந்து 2026 வரைக்கும் பன்னீர்செல்வத்துடன் இருந்த 3 பேர் எம்எல்ஏ பதவியுடன் தான் வெளியே நின்று எடப்பாடிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அதே மாதிரி நம்மளையும் எம்எல்ஏ பதவியில் இருக்கிற வரைக்கும் நம்மளை கட்சி விட்டு தூக்கிட்டாருன்னா சூப்பரா இருக்குமே அப்படின்னு சி.வி. சண்முகம் நினைக்கிறார். இப்போ கட்சி விட்டு போனோன்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் நினைக்கிறாரு. ஆனா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனோம்னு அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா நம்ம ராஜினாமா பண்ணோம்னு வச்சுங்களேன், விழுப்புரம் மாவட்டத்தில் எங்க நின்னாலும் சரி நம்ம தோத்துருவோம். இல்ல மீண்டும் மயிலம் தொகுதியிலே போட்டிட்டாலும் சி.வி. சண்முகம் அவர்கள் தோத்து விடுவார். ஏன்னா அவருடைய குணம் அப்படி. யாரையும் நட்பா வச்சிருக்கவே மாட்டார். செய்தியாளர்கிட்ட வந்து அவர் கூப்பிட்டு பேசுறார். செய்தியாளர்கள் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நீ தான் செய்தியாளர்களை கூப்பிட்டுருக்க செய்தியை சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்போ செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்வியை எதிர்கொள்ளணுமா இல்லையா? உன் மனசுல என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு தான் பிறரை மதிக்கக்கூடிய குணம் வந்து சி.வி. சண்முகத்துக்கு இருக்குது. அதனால வெற்றி பெற்ற பிறகு பதவி ராஜினாமா பண்ணிட்டு அங்கேயே போய் நின்று சி. விஜயபாஸ்கர் மாதிரி நானும் வெற்றி பெறுவேன் என்று அவரால் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் எம்எல்ஏ பதவி உடனே நம்மளை கட்சி விட்டு நீக்கிடுவாங்களா, எம்எல்ஏவாகவே போய் வெளியே சுத்தலாமே அப்படின்னு ஒரு நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதனால சி.வி. சண்முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்க மாட்டார். உண்மையாகவே அதிமுகவுக்குள்ள பெண்களுக்கு எதிராக ஏஐ சித்தரிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்து வாருங்க. கட்சியில் இருந்தாலும் சரி, கட்சியில் இல்லை என்றாலும் சரி, அது சி.வி. சண்முகம் குரூப்பா இருந்தாலும் சரி, இல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி குரூப்பா இருந்தாலும் சரி, யார் குரூப்பா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் சரி பெண்களை அவமதிப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாருங்க. ஏன்னா அதிமுகவை ஒரு பெண் தான் தலைமை தாங்கி வழி நடத்தினாங்க. ஸோ அந்த வழி வந்தவங்க பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதிமுக இருக்கிறவங்க நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், மற்ற அமைச்சர்களாக இருக்கலாம், ஜெயலலிதா காலிலே விழுந்துவாங்க. ஏன் சசிகலா காலிலே விழுந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு பெண்களை மதிக்கக்கூடியவங்க, பெண்களை பார்த்தா பயப்படக்கூடியவங்க. அதனால இங்க சி.வி. சண்முகம் சுட்டி காட்டுற மாதிரி ஏஐ மூலமாக பெண்களை அவமதித்திருந்தால் நாளைக்கே நடவடிக்கை எடுப்பாருங்க. அதனால சி.வி. சண்முகம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம். சி.வி. சண்முகம் அதிமுகவில் பெறாத பதவியே இல்லை. அப்படி எல்லா பதவியும் பெற்றுவிட்டு தோல்வி அடைந்த உடனே கட்சியை கொண்டு போய் இன்னொருத்தருடைய கட்சியில அடமான வைக்கலாம்னு நினைச்சாரு பாருங்க. எப்படிங்க எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்குவாரு? அதனால நீ இபிஎஸ் சொல்லு, ஒருமையில திட்டு, எடப்பாடி பழனிசாமி கோபம் அடையவே மாட்டார். ஏன்னா ஜெயலலிதா இறந்ததிலிருந்து எதிர்கட்சியில இருக்கலாம், இல்ல அதிமுக இருக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாரும் எப்படிலாம் விமர்சனம் பண்ண முடியுமோ அப்படிலாம் விமர்சனம் பண்ணியாச்சு. அதை கேட்டு கேட்டு எடப்பாடி பழனிசாமி காது புளித்து போயிருக்கும், அவருக்கு சலிச்சே போயிருக்கும். திட்டுறோம், உன்னை என்னடா திட்ட போறீங்க, திட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவார். எடப்பாடி பழனிசாமி பிறவங்க திட்டதெல்லாம் வந்து காதுல போடலன்னு தான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? செய்தியாளர்களை சந்திக்கின்ற போது அவர் சோகமா இல்ல, சிரிக்கிறார். ஆலோசனை எப்படி போகுது என்று கேட்கின்ற பொழுது சிறப்பா போகுதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போறார். அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்ப பொதுக்குழுவை கூட்டணும், செயற்குழுவை கூட்டணும். அதனால அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீக்கணும் என்று நினைக்கின்றார். ஏன்னா செயற்குழு பொதுக்குழு வந்து யாரும் வம்பிழுக்க கூடாது இல்லையா? அதனால இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறவன், தலைமைக்கு கட்டுப்படுறவன் யாரு என்னன்னு பார்த்துட்டே இருக்காரு. பொதுக்குழு செயற்குழு கூட்டுகின்ற பொழுது தொல்லை கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்து அவங்க எல்லாம் இப்ப கட்டம் கட்ட போறாரு, அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாசத்துல வந்து செயற்குழு கூட்டிட்டா டிசம்பர் மாசத்துல பொதுக்குழு கூட்டிடலாம். அதனால வருஷத்துக்கு 2 செயற்குழு பொதுக்குழு கூட்டின மாதிரி ஆயிடும் அப்படின்றதுக்காக அடுத்த மாசமே வந்து செயற்குழு அல்லது பொதுக்குழுவை கூட்டுவாரு. அதுக்கு அவருடைய ஆதரவாளர்களை மட்டுமே வந்து செயற்குழு பொதுக்குழு இருக்க வேண்டும் என்று அவர் பார்க்கிறாரு. அதற்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால சி.வி. சண்முகம் வந்து ஐயோ அதிமுக பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறைவா பேசுறாங்கோ, தரக்குறைவா சித்தரிக்கிறாங்கோ, அதுக்கெல்லாம் இப்ப அதிமுக இடமே இல்லை. அப்புறம் திமுக அழிந்து போன வீடியோ ஆதாரம் பாருங்களேன். இது எங்க எடுக்கப்படுது தெரியுமா? நம்ம போரூர் பூந்தமல்லி தான். மெட்ரோ வழித்தடத்தை நேற்று நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆய்வு செய்தார். வழி நெடுக்க பாருங்க கூட்டம். திமுகவுக்கு எப்போதும் கை கொடுப்பது சென்னை வட்டாரம், சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம். ஆனா சென்னையும் சென்னை சுற்று வட்டாரமும் விஜய் பின்னாடி இருக்குது. என்னதான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும்
திமுக எழுந்து வர வாய்ப்பே இல்லை. திமுகவும் வந்து புதிய புதிய ஆட்களை களத்துல இறக்குது. ஏன் செய்தி தொடர்பாளர்கள் கூட இன்னைக்கு திமுகவில் இளைஞர்களாகவே இருக்கிறாங்க. ஏன்னா திமுக வயதானவர்களுடைய கூடாரம் என்று யாரும் சொல்லிடக்கூடாது. திமுக மீது இளைஞர்களுக்கு அவநம்பிக்கை வந்துவிடக் கூடாது. திமுகவில் நமக்கு இடம் இருக்காதோ அப்படின்னு எண்ணிவிடக்கூடாது. அதனால கடந்த காலத்தில் செய்தியாளர் சந்தித்தவங்க எல்லாம் வீட்டில் போய் தூங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு புதிய புதிய ஆட்களை 40 வயதுக்கு உள்ள இருக்கிறவங்களை செய்தி தொடர்பாளர்களாக வெளியே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறது திமுக. திமுக ஜென்சிகளுடைய கூடாரமாக மாற்றுகின்றார்களாம். ஆனா இந்த வீடியோலாம் பார்க்கும்போது திமுக கூடாரம் காலியாச்சு. சென்னையோ திருவள்ளூரோ காஞ்சிபுரமோ செங்கல்பட்டோ திமுக இனி தலை வைத்து படுக்கவே முடியாது. எப்படி அதிமுக எல்லா ஜோன்லையும் வெற்றி பெற்றாலும் டெல்டா மற்றும் சென்னை மண்டலத்தில் வெற்றி பெற முடியாதோ அதே மாதிரி இப்போ திமுக சென்னை சுற்று வட்டாரத்தில் வெற்றி பெறவே முடியாது பொழுது ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் தன்னுடன் அத்தனை பேர் இழுத்து கொண்டிருக்கின்றார். நல்லா திமுக தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்தால் சென்னையில் நமக்கு கட்டமைப்பு இருக்கிறதா, அது வந்து கண்டிப்பா மீண்டும் ஒரு கிராஸ் செக் பண்ணி ஆகணும். அப்படி சுய பரிசோதனை செஞ்சாதான் எந்தெந்த இடத்துல திமுகவுடைய கட்டமைப்பு இருக்கிறது, எங்க கட்டமைப்பு காலியா இருக்குது என்ற விஷயமானது திமுகவுக்கு தெரியும். அதாவது மாநிலத்தினுடைய மற்ற மாவட்டங்கள்ல திமுகவுக்கு கட்டமைப்பு இருக்கலாம், ஆனா சென்னையில திமுகவுக்கு கட்டமைப்பு இல்ல. சுத்தமா விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமா இழுத்து விட்டார். அதாவது திமுக இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் சென்னை மண்டலத்தில் அப்படியே இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒட்டுமொத்த பேரும் நம்ம விஜயை நோக்கி போயிட்டாங்க. இனிமே திமுகவுக்கு சென்னையோ டெல்டா மாவட்டங்களோ கை கொடுக்காது, உறுதியா நம்பலாம். அதிமுகவுக்கு எப்படி கொங்கு மண்டலமானது இனிமே கை கொடுக்காதோ அதே மாதிரி திமுகவுக்கு சென்னை மண்டலமும் அதே மாதிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கை கொடுக்காதோ அதே மாதிரி டெல்டாவும் கை கொடுக்காது. ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் இருந்த பெரிய பெரிய தலைகள் அத்தனையும் தோத்து போச்சு. அதே மாதிரி அதிமுகவில் கொங்கு மண்டலத்தில் பெரிய பெரிய தலைகள் எல்லாம் தோத்து போச்சு. அதனால கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு இல்ல, திமுகவுக்கு டெல்டா மற்றும் சென்னை சுற்று வட்டாரங்கள் சென்னையும் கிடையவே கிடையாது. சோ எப்படி ஒரு அரசியல் புயல் வீசினாலும் சென்னையும் டெல்டா மண்டலமும் திமுக வெற்றி பெறும். அதுவே இப்ப இல்லைன்னா திமுக எப்படா எழுந்து வரும் நீங்களே சொல்லுங்க. அதனால திமுக அழிந்து போய்விட்டது என்பது நேற்று முதலமைச்சர் ஆய்வு கூட்டத்துக்கு போனதுலேருந்து நல்லா தெரியுது. இது ஒன்றும் காசு கொடுத்து கூட்டின கூட்டம் கிடையாது. நம்ம ஸ்டாலின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ நடத்துவார். ஆனால் ஒவ்வொருத்தரையும் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கூட்டின்னு வருவாங்க. ஆனால் இது அப்படி கிடையவே கிடையாது. ஏப்பா எல்லாம் சின்ன பசங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அங்கே வயதானவர்கள் இருந்து குழந்தைகள் வரைக்கும் வரிசையில் நின்று விஜயை பார்த்து விட வேண்டும் என்று நினைக்குதுங்க. விஜய் அவர்கள் அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறார். இந்த கூட்டம் தான் நம்மளை வெற்றி பெற செய்து ஆட்சி கட்டில் உட்கார வச்சுது. ஸோ அவங்கள பார்ப்பதோ அவங்கள நோக்கி கையாட்டுவதோ நம்ம என்னைக்கு விட்டுறக்கூடாது என்பதற்காக எங்க போனாலும் கார் விட்டு இறங்காதவர் சென்னையில் ஆய்வுக்கு போனா எல்லா இடத்திலும் மெட்ரோ ட்ரெயின்ல பயணப்பட்டு எல்லா இடத்துலையும் கை கொடுக்கிறாரு. நம்ம ஸ்டாலின் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ல ஸ்டாலினுக்கு பக்கத்தில் நின்றவங்க எல்லாம் பலார்னு அடிக்கல, கை கொடுக்கிறாரு, கையெழுத்து போடுறாரு. அதே மாதிரி காரை விட்டு இறங்கி ரோட் ஷோவில் நடந்தே போறாரு. என்ன ஒரு ஆரவாரம்! அதனால சென்னை திமுக கோட்டை என்றோ திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோட்டை என்றோ அவங்க இனிமேல் நினைக்கவே கூடாது. அந்த கனவு கோட்டையானது சிதைந்து போய்விட்டது. அதோட திமுகவில் இளைஞர் பட்டாளமாக யாரை வேணாலும் இறக்கலாம், ஆனால் விஜயை எதிர்கொள்ள முடியாது. ஸோ அதிமுகவுக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கிறது. அவங்க எப்போதும் சென்னையை நம்பினதே கிடையாது. ஆனால் மற்ற தளங்களில் அதிமுகவுக்கு வலிமையான வாக்கு வங்கி இருக்குது. அதிமுகவில் நிர்வாகிகள் போயிட்டாங்க, ஆனால் திமுகவில் தொண்டர்கள்லாம் போயிட்டு இருக்கிறவங்க. அதனால தொண்டர்கள் போன பிறகு ஒரு கட்சி வளர்ச்சி அடையுமா? நிர்வாகிகள் போன பிறகும் தொண்டர்கள் இருந்தாங்கன்னா அந்த கட்சி வளர்ச்சி அடையுமா? அதிமுக எழுந்து வருமா? திமுக எழுந்து வருமா? வீடியோவை பார்த்தீங்களா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.